பார்வதி தேவியே சோதிச்ச சிவபெருமான். மாதா பார்வதி தேவி சிவபெருமானை தன் கணவராக பெற கடும் தவம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியுடன் சேர்ந்து அவரின் பக்தியை சோதிக்க வந்தார். நந்தி ஒரு பறவை வடிவம் எடுத்துக்கொண்டு பார்வதி தேவியின் முன் விழுந்தான். அப்போது சிவபெருமான் ஒரு வேட்டைக்காரன் வேடத்தில் வந்து, அது என் இறை, அதை எனக்கு கொடு என்று கூறினார். பார்வதி தேவி, இந்த பறவை என்னிடம் சரணடைந்துள்ளது, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதற்கு வேட்டைக்காரன், சரி, இதற்கு பதிலாக இந்த சிவலிங்கத்தை நான் எடுத்துச் செல்கிறேன். பார்வதி, என் சிவசங்கரரை நான் கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த பறவையா இல்ல சிவனையா? இரண்டையும் கொடுக்க மாட்டேன் என்றாள். வேட்டைக்காரன், சரி, இதற்கு பதிலாக நீங்கள் செய்த தவமும் தியாகமும் மூலம் பெற்ற அனைத்து புண்ணியத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றான். நான் ஒரு வேட்டைக்காரன், பல உயிர்களை கொன்றுள்ளேன், எனக்கு பல பாவங்கள் உள்ளன. உங்கள் புண்ணியம் கிடைத்தால் என் பாவங்கள் சமமாகி நரகத்தை தவிர்க்க முடியும். பார்வதி தேவி தனது அனைத்து புண்ணியத்தையும் அந்த வேட்டைக்காரனுக்கு தானமாக அளித்தார். அடுத்த நொடியே சிவபெருமான் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்தார். உண்மையான பக்திக்கு சோதனை வரும், ஆனால் உண்மையான பக்தி எப்போதும் வெற்றி பெறும்.